8.5 லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு 12ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரெடியாகி உட்காந்துட்டார். அவங்க கிட்ட கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், போற வழியெல்லாம் கும்பல் இருக்குமே, இன்னைக்கு பரீட்சை எழுத போற பிள்ளைங்க முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கிளம்புவேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு உட்காந்து எல்லாம் பேசி முடிச்சுக்கன்னு சொன்னோம். எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்ல எல்லாரும் வந்துட்டாங்க, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வர வேண்டியது இருக்கு. அந்த ஒரு பொண்ணும் பள்ளிக்கூடத்து உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் என் வண்டி இங்க கிளம்பும் என்று சொன்னார். அந்த பெண்ணும் வாசுவ தத்தா என்கின்ற அந்த பெண் நடராஜன் தமயந்தி அந்த பள்ளிக்கூடத்தில் நுழைஞ்சிருச்சுன்னு செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வண்டியை எடுங்க என்று சொல்லி வந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஒரு பொண்ணுக்காக நின்று வர்றாரு என்று சொன்னால் கல்வியுடைய முக்கியத்துவத்தை அறிந்த முதலமைச்சர். 10 மணி மேல கிளம்பி வந்தா என்ன நோவுதாமா அவருக்கு? மீதி டைம்ல மட்டும் எக்ஸாம் கோசரம் வெயிட் பண்ணி வரன்றது. எக்ஸாம் டைம்ல வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க, கொஞ்சமா இருக்கு வேணா கிளம்புறது அவருக்கு தெரியாதாமா 10 மணி மேல கிளம்பணும்னு? இவ்வளவு பேரை நிக்க வச்சிருக்கீங்க. கேட்டா இது மட்டும் கொடுக்குறீங்க, பேட்டி மட்டும் கொடுக்குறீங்க. நல்லா சீக்கிரம் மாதிரி எக்ஸாமுக்கு பாக்குறோம், அதுக்கோசரம் பாக்குறோம், இதுக்கோசரம் பாக்குறோம். எவ்வளவு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேல நிறுத்தி வச்சிருக்காங்கம்மா. 10 நிமிஷமா நிறுத்துறவங்கள